நேற்றுக்கு ஈவினிங் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ரூவி போயிருந்தேங்க. ரூவி போனேன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ளே எல்லோரும் கோல்டாக எடுக்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஆமாங்க, இங்கே நிறைய எக்கச்சக்கமான கோல்டு கடைலாம் இருக்குது. லைனாக பார்த்தீங்கன்னா கல்யாண், ஜோயா லுகாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கடைகள் வந்து இங்கே ரூவியில் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் போன கடைன்னு பார்த்தீங்கன்னா ஜோயா லுகாஸ் தான் போயிருந்தோம். போனதுமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோங்க. கொஞ்சம் மேக்கிங் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும் போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எதுக்கு இன்னொரு கடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன கடை தான் கொச்சின் கோல்டன் டைமண்ட்ஸ்க்கு போயிருந்தோங்க. அங்கே வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து அந்த ஜோயா லுகாஸ் கம்பேர் பண்ணதுக்கு வந்து பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு தான் 4-5 கடை ஏறி இறங்கி பார்க்கணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஹேண்ட்மேட் கோல்டுக்கெலாம் வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து 700 பைசாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதோட வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் 31 வரை தான் சொன்னாங்க. இங்கே கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்து இந்தியா அமௌண்ட்டுக்கு 8000 வருது. நம்ம ஊரில் என்ன ரேட்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அங்கேருந்து ஹைதராபாதி ஹோட்டல் தான் போனோம். சிக்கன் பிரியாணி, கடாய் சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.